நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு இந்த மருந்தில்லா மருத்துவம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே சந்தோஷம். நான் ஹோமியோபதிக் ஃபிசிஷியன், ஏறக்குறைய 15 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா ஹோமியோபதிக் ப்ராக்டிஷனராக இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, லேடிஸ்க்கு பாருங்க பிரதானமாக வரக்கூடிய ஒரு டிஸார்டர். அது என்ன அப்படின்னா ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பாருங்க இதை தசை நார் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ் பெரும்பாலும் கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ். இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னா என்ன? இதுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது மட்டும்தான் ஒரே ஆப்ஷனா, இல்ல வேற விதமான கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ், டயட்ரி மாடிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கா? இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாங்க. பொதுவா இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்றது தமிழ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா தசைநார் கட்டி, கர்ப்பப்பை தசைநார் கட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ் வரத்துக்கான காரணம் என்ன? ஃபர்ஸ்ட், இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ்னா என்ன? இது நான் கேன்சரஸ் டியூமர். கேன்சர் கிடையாதுங்க. இது பினைன் டியூமர் அப்படிம்பாங்க. கேன்சர் அல்லாத ஒரு விதமான கட்டி. இது பாருங்க, இதனோட சைஸ் பாருங்க சின்ன சீட்லிங் ஃபைப்ராய்டு, அதாவது ஒரு மிளகு அளவுக்கு புளியங்கொட்ட அளவுல இருந்து ஒரு ஃபுட்பால் சைஸ் கூட வர்றது உண்டு. ஒரே கட்டி ஃபுட்பால் சைஸும் வர்றது உண்டு. பல கட்டிகள் ஒன்னா மேட் ஆகி ஃபுட்பால் செல்ஸும் வர்றது உண்டு. இது கர்ப்பப்பையில எந்தெந்த ஏரியாஸ்ல வரும் அப்படின்னா, கர்ப்பப்பை பாருங்க ஒரு கோன் மாதிரி, அதாவது ஒரு கோனிக்கல் ஆர்கன் அப்படின்னு சொல்லலாம். இப்ப நம்ம ஃபனல் வைக்கிறோம் பாத்தீங்களா, ஃபனல் மாதிரி தான் இருக்கும் கர்ப்பப்பை. அதனோட மேல் பகுதியை ஃபண்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டு சைட் பகுதியை லேட்ரல் வால்ஸ் சொல்லுவாங்க. முன்னாடி பகுதி ஆன்டீரியர் வால், பின்னாடி பகுதி போஸ்டீரியர் வால். இதுல எங்கனாலும் வரும். அதே மாதிரி சப் மியூக்கசல் ஃபைப்ராய்டு அப்படிம்பாங்க, கர்ப்பப்பைக்குள்ள வர்றது உண்டு. ஃபண்டல் ஃபைப்ராய்டு அப்படின்றது அது தலைப்பகுதியில வர்றது உண்டு. சப் சீரஸ் ஃபைப்ராய்டு அப்படின்றது அந்த சீரஸ் லேயர்ல வர்றது உண்டு. பொதுவா கர்ப்பப்பையில 3 லேயர் இருக்குங்க. அதாவது 3 தசை பகுதி சேர்ந்ததுதான் பாத்தீங்கன்னா கர்ப்பப்பை. உள்ள இருக்க சதை பகுதி என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எண்டோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மத்திம பகுதியை பாத்தீங்கன்னா மயோமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேல இருக்க பகுதியை பெரிமெட்ரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 பகுதியில எங்கனாலும் வரும். இதனோட இன்சிடென்ஸ் பாத்தீங்கன்னா இப்ப நிறைய ஆயிட்டே இருக்கு லேடிஸ்க்கு. என்ன காரணம்? எதனால? இப்ப ரொம்ப நாளுக்கு முன்னாடி, இப்ப ஒரு 100 வருஷம் முன்னாடில இந்த ஃபைப்ராய்டு கட்டி அப்படின்றதெல்லாம் ரொம்ப கம்மியா பேசப்பட்டுச்சு. இப்ப நிறைய பேசப்படுது. காரணம் என்ன அப்படின்னா, 100 வருஷம் முன்னாடி, 60 வருஷம் முன்னாடி மக்கள் வாழ்ந்த வாழ்க்கை அப்படின்றது வேற. இப்ப ஆண்களுக்கு பெண்கள் சரிநிகர் சமானம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்ப ஜென்ஸை விட லேடிஸ் பாருங்க பல டாஸ்க்ல அவங்கள ஈடுபடுத்திக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, வேலைக்கு போறது, பிள்ளைங்களை படிக்க வைக்கிறது, குடும்ப சுமை, இப்படி ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ் லெவல் இருக்கு. ஸோ பிரதானமா இந்த ஃபைப்ராய்டு வர்றதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ். இருந்தாலும் சயின்ஸ் இதுக்கு பாருங்க நிறைய காரணங்களை சொல்லுது. இந்த நிறைய காரணங்கள் எக்ஸாக்ட் எட்டியாலஜி, அதாவது இதுதான் 100க்கு 100% காரணம் அப்படின்னு சயின்ஸ் சொல்லலைங்க. நியர்பை எட்டியாலஜிஸ், இந்த காரணமா இருக்கலாம், இந்த காரணமா இருக்கலாம், இந்த காரணமா இருக்கலாம் அப்படின்னு பல காரணங்கள் சொல்றாங்க. அந்த பல காரணங்கள்ல காரணம் என்ன அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்டரி. உங்க குடும்பத்துல யாருக்காவது ஃபைப்ராய்டு இருக்கு அப்படின்னா நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்ப அம்மாக்கு இருக்கு, பாட்டிக்கு இருக்கு, கொள்ளு பாட்டிக்கு இருக்கு, 7 தலைமுறையில யாருக்கு இருந்தாலும் நம்மளுக்கு வரதுக்கு வாய்ப்பு உண்டு. 7 தலைமுறைக்கு முன்னாடி இருக்க ஜீன் என்னது, அது எரேஸ் ஆயிடுது. எந்த நோயும் 7 தலைமுறைக்குள்ள நோய் தான் நம்மளுக்கு வரும் அப்படின்றது ஒரு விதி. சரிங்களா? 2வது ரீசன் என்ன அப்படின்னா ஒபிசிட்டி, நம்ம உடல் பருமன். உடல் பருமன் 2வது காரணமா சொல்லப்படுது. 3வது காரணம் பிரிகாஷியஸ் பியூபர்ட்டி. இப்ப ரொம்ப சின்ன வயசு குழந்தைங்க, 10 வயசு குழந்தைங்க எல்லாம் ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க பாத்தீங்களா, பூப்படைஞ்சிடுறாங்க. சோ இது ஒரு காரணம். 4வது காரணம் ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன். ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன், பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஹார்மோன் நம்ம அதிகப்படியான மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ், ஏக்லெஸ் பர்சனாலிட்டி, ஓடி ஓடி. இப்ப காலையில 9 மணிக்கு ஆஃபீஸ்ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நிதானமா ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சு 8 மணிக்கெல்லாம் ஆஃபீஸ் போயிட்டோம்னா நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் கிடையாது. 9 மணி ஆஃபீஸ்க்கு 8:30 மணிக்கு கிளம்பி ஓடணும் அப்படின் போது நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தி ஆகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் கூட நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகப்படுத்துது. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் பாத்தீங்கன்னா ஒரு பிரதான காரணமா கருதப்படுது இந்த ஃபைப்ராய்டுக்கு. அது மட்டும் இல்லாம வேற சில காரணங்களும் சயின்ஸ் சொல்லுது. அது என்ன அப்படின்னா, இந்த செல்களுக்கு இடையே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா செல்லுலர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, 2 செல்களையும் ஒருங்கே இணைத்து வைக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், அது அதிகமாகிறது. இது பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டுக்கு ஒரு காரணம். இன்னொரு காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்னமே சொன்னேன் கர்ப்பப்பையில 3 லேயர்ஸ் இருக்கு அப்படின்னு. அதுல அந்த மயோமெட்ரியம் மத்திய லேயர்ல பாத்தீங்கன்னா ஸ்டெம் செல்ஸ் அப்படின்னு இருக்குது. அது ராப்பிடா டிவைட் ஆகுது, கச்சாமுச்சான் டிவைட் ஆகுது. இது பாத்தீங்கன்னா ஃபைப்ராய்டு காரணம். இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குங்க. பிரதான காரணங்களை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, இப்ப இந்த ஃபைப்ராய்டு எனக்கு இருக்கு அப்படின்னு எப்படிங்க கண்டுபிடிக்கலாம்
அப்படின்னா அதுக்கு ஏதாவது இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் இருக்கா? நிறைய சிம்டம்ஸ் மூலியமா கண்டுபிடிக்கலாங்க. இன்வெஸ்டிகேஷன் மெத்தட் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஓல் அப்டமன் ஸ்கேன் எடுக்கலாம், இல்லைன்னா யூஎஸ்ஜி பெல்விஸ், கர்ப்பப்பை அந்த பெல்விஸ் ஏரியா அதை மட்டும் நம்ம ஸ்கேன் எடுத்தாலும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். சரிங்க, இந்த ஃபைப்ராய்ட் கட்டி எங்களுக்கு இருக்கு, அறிகுறிகள் என்ன இருக்கும்? அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கலாமா? தாராளமா கண்டுபிடிக்கலாம். அப்ப என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும்? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பாருங்க, மெனரேஜியா அப்படின்னு சொல்லுவாங்க. மெனரேஜியா அப்படின்னா மென்சஸ் வந்து தோராயமா 28 நாள் ஒரு சைக்கிள் வரணும், 3 to 5 days வரணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ்னோட நார்மல் மென்ஸ்ட்ரல் சைக்கிள். இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா 28 நாள்ல வரலாம், இந்த 3 to 5 நாள்ன்றது 3 to 10 நாள் வரலாம், இல்ல 7 நாள் தான் வரும். அந்த 7 நாளும் அளவுக்கு அதிகமான உதரப்போக்கு வரும். இது ஒரு ரீசன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாலிமெனோரியா அப்படிம்பாங்க, மாசத்துல ஒரு சைக்கிள் தான் வரும், இவங்களுக்கு 2 சைக்கிள் வரும். இந்த மாதிரி அளவுக்கு அதிகமான மென்சஸ் போறது ஒரு காரணங்க. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா பெயின்ங்க. இந்த பெயின் தான் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது இந்த வலி தான் பிரதான காரணமா இருக்கு லேடிஸ் வந்து கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு. அப்படி என்னங்க இதுல வலி வரும் அப்படின்னா, இந்த ஃபைப்ராய்டோட பெயின் வந்து பாருங்க ஒரு டிராகிங் பெயின் அப்படிம்பாங்க. டிராகிங் பெயின்னா என்ன அப்படின்னா, லேடிஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க பிறப்புறுப்புக்குள்ள கை விட்டு கர்ப்பப்பையை இழுத்தா எப்படி ஒரு வலி வரும், அந்த மாதிரி ஒரு கொடுமையான வலி வரும் இதுல. ஸோ அந்த டிராகிங் பெயின் தாங்க முடியாம டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு, டாக்டர்ஸ் வந்து யூட்ரஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ரொம்ப கம்மிங்க. இவங்களே போயிட்டு எங்களால இந்த வலியை தாங்க முடியலைங்க, அடினோமயோசிஸ்லயும் பெயின் வரும், அதாவது கர்ப்பப்பை கொழுப்பு கட்டி அதுலயும் பெயின் வரும், அதுல வேற மாதிரி பெயின் வரும். இதுல டிராகிங் பெயின், கட்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு என்னன்னா கர்ப்பப்பை அடிவயிறு பகுதியை ஒரு கத்தியை வச்சு அப்படியே கட் பண்ணிட்டு போனோம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி பெயின் வரும். அப்ப டாக்டர்ஸ் வந்து ட்ரீட் பண்ண ஆரம்பிக்கும் போதே லேடிஸே வந்து போய் நேரா சொல்லிடுவாங்கம்மா, எனக்கு அளவுக்கு அதிகமா ரத்தப்போக்கு இருக்குமா, அதனால எனக்கு வந்து பாருங்க ரத்தம் ரொம்ப கம்மியாகுது, டயர்ட் ஆகுது, வீக் ஆகுது, என்னால முடியல, என்னால எந்த வேலையுமே செய்ய முடியல, இரிட்டேஷன் வருது, அதுக்கும் மேல இந்த வலியை என்னால தாங்க முடியலம்மா, தயவு செஞ்சு கர்ப்பை எடுத்துருங்க அப்படின்னு பேஷண்ட்ஸே வந்து போய் டாக்டர் கிட்ட கெஞ்சக்கூடிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ், அடினோமயோசிஸ், எண்டோமெட்ரியோசிஸ் அப்படி சொல்லிட்டே போகலாம். அதுல ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸ். சரி, இப்ப இந்த கர்ப்பப்பை தசைநார் கட்டிக்கு கர்ப்பப்பை எடுக்கிறது மட்டும்தான் ஆப்ஷனா? இல்லைங்க, ரொம்ப வருஷமாவே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு கன்சர்வேட்டிவ் ட்ரீட்மெண்ட், கர்ப்பப்பையை காப்பாற்றுற வைத்தியங்கள் எத்தனையோ இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோயிலிருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்ம 3 ஆங்கிள் ட்ரை பண்ணணும். ஒன்று மெடிசினல் ட்ரீட்மெண்ட், இன்னொன்று வந்து பாருங்க டயட்ரி மாடிஃபிகேஷன், அதாவது உணவியல் மாற்றங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வாழ்வியல் மாற்றங்கள். இப்போ இந்த ஃபைப்ராய்டுக்கு வாழ்வியல் மாற்றம் என்ன? ரொம்ப ஸ்ட்ரெஸ் இல்லாமல் உங்களை மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி ஓவரா வெயிட் இருக்கீங்களா, அந்த வெயிட்டை குறைச்சிக்க ட்ரை பண்ணுங்க. எது ஒன்றும் இது முடிக்கணும், இது பிரச்சனை, இது வந்து சமாளிக்க முடியல, இது எப்படியாவது தீர்த்து தான் நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னா யாராலையுமே எப்பயுமே நிம்மதியா இருக்க முடியாது. அப்ப நம்மளால முடிஞ்சு, நம்மளால வந்து நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு நம்ம வந்து கிளியர் பண்ணக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்றது இருக்கு. என்னால முடியல, புத்திசாலியா இருந்தாலும் என்னோட புத்திசாலித்தனத்தினால இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ண முடியல, ஸோ நான் என்ன பண்ணும், கடவுள் பார்த்துக்கிறேன், லெட் இட் பி, எப்போ முடியுதோ முடியட்டும், நான் பாட்டுன்னு ஃப்ரீயா இருக்கணும், இந்த மனசை வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. இது வந்து பல காம்ப்ளிகேஷன்ல இருந்து உங்களுக்கு வெளியே வர ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்து பாருங்க வாழ்வியல் மாற்றம் அப்படின்னா பிரதானமா நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை கம்மி பண்ணணும். ஃபர்ஸ்ட் உணவியல் மாற்றம், இந்த ப்ரோக்ராமே வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி தானே. அப்ப உணவியல் மாற்றம் நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயங்க இந்த இன்சுலின் எதிர்ப்பு தன்மை அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டிக்கு ஒரு காரணம், அதே மாதிரி இந்த ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷனுக்கு காரணம். இன்சுலின் எதிர்ப்பு தன்மை நம்ம செல்கள் வந்து உற்பத்தி பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும். அப்ப நம்ம எப்பயுமே வந்து பாருங்க காய்கறிகளுக்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். 1 மடங்கு சாதம் அப்படின்னா 1 மடங்கு காய்கறிகள். இப்ப காலையில இட்லி தோசை பூரி பொங்கல் எது வேணா சாப்பிடுங்க, 1 கப்பு இட்லி தோசை பூரி பொங்கல் எது சாப்பிட்டாலும் 1 கப்பு காய்கறி. இப்ப நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அம்மா நாங்க வந்து பாருங்க சிறுதானிய உணவுகள் தான் சாப்பிட்றோம், நல்லது. சாதா வந்து நம்ம வந்து பாலிஷ்டு இதை சாப்பிட்றத விட, ரவை மைதா வீட் சாப்பிட்றத விட சிறுதானியங்கள் ரொம்பவே நல்லது. பட் பியாண்ட் தட் அதுவும் மாவு சத்து. அப்ப நீங்க 1:1 டயட் அப்படின்றத ஃபாலோ பண்ணிக்கோங்க. எது சாப்பிட்டாலும் 1 கப்பு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கப்பு சாலிடா வெஜிடபிள்ஸ் எடுங்க. இப்ப நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் வரும், இல்லம்மா நாங்க மார்னிங் வெறும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம், நைட் வெறும் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோம். இந்த ஃப்ரூட்ஸ் எடுக்கிறதுல தப்பு இல்லைங்க, ஆனா ஒரு நாளைக்கு ஒருத்தவங்க மோர் தென் 250 கிராம் ஃப்ரூட்ஸ் எடுக்காதீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம ஃப்ரூட் சாப்பிட்றோம் அப்படின்னா அதை ப்ராசஸ் பண்ணக்கூடியது கல்லீரல் தான்.
அப்போ கல்லீரலுக்கு லோட் ஆகும். அப்போ வெஜிடபிள்ஸ் 1.5 கிலோ அளவு கூட சாப்பிடலாம், தப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மார்னிங் 1:1 டயட், மதியம் 1:1 டயட், நைட் 1:1 டயட். சிம்பிளான ஒரு விஷயம், ஓகேங்களா? இது பல நோய்களுக்கு இது நான் சொல்லக்கூடிய டயட். இப்போ என்னோட பதிவை தொடர்ந்து பார்க்குறவங்க இந்த 1:1 டயட்டை கேட்டு கேட்டு காது புளிச்சு போயிடும்னு வச்சுக்கோங்களேன். சரி, ஓகே. அப்போ இது ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, தினந்தோறும் இந்த மாதிரி இப்போ எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அறிகுறிகளும் இருக்குமா. எங்களுக்கு வலி இருக்குது, அதுக்கும் மேலே வந்து பாருங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்ந்த பின்னாடி ரொம்ப வலி கொடுக்குது, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர முடியல, சேர்ந்த பின்னாடி போஸ்ட் காய்டல் பெயின் அதிகமாகுது, அதே மாதிரி போஸ்ட் காய்டல் ப்ளீடிங், ரத்தம் வருது, ப்ரெஷர் சிம்டம்ஸ், இந்த கட்டினால அடிக்கடிக்கு கொஞ்சம் யூரின் அர்ஜென்ட்டாக யூரின் வராமல் இருக்குது, போய் உட்காந்து கொஞ்சம் யூரின் தான் வருது. இந்த மாதிரி எந்த சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸாக இருந்தாலும் சரி, இடுப்பு வலி பிரதானமாக இருக்குது, உட்கார முடியல, நிற்க முடியல, நிமிந்து உட்கார்ந்தா கூட ரொம்ப நேரம் உட்கார முடியல, இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ், இதுக்கும் மேலே இரிட்டபிலிட்டி, இது எல்லாரும் லேடிஸ் வந்து சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸுங்க. சரி, இது எல்லா கம்ப்ளைண்ட்டுக்கும் உணவியல் மாற்றம் என்ன, நான் முன்னமே சொன்ன மாதிரி 1:1 டயட்டு. அதே மாதிரி பாருங்க, காலையில் வெறும் வயிற்றுல சின்ன டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் வெந்தயம் வாயில கொட்டி மாத்திரை முழுங்குற மாதிரி முழுங்கிக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், வெந்தயம் ரொம்ப ஈரமாச்சேம்மா, அப்படியே சாப்பிட்டா என்ன? வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ஈரங்க, நீங்கள் அப்படியே வாயில கொட்டி முழுங்கும் போது நம்ம வயிற்றில் இருக்க ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் இதை செரிமானம் பண்ணுது, அப்போ ரொம்ப ஈரம் ஆகாது, தைரியமாக சாப்பிடலாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, வாழைப்பூ வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாழைப்பூ, அந்த தோலை பிரிச்ச கொத்து கொத்தா சீப்பாக பூ இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு கொத்து பூ எடுத்து சின்ன மிக்சி கப்பில் போட்டு கொஞ்சம் மோர் போட்டு தண்ணி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அடித்து வடிகட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆல்டர்னேட் டேஸ் குடிங்க. அதே மாதிரி நாங்கள் எல்லோ டீன்னு ஒன்று சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த வாழைப்பூ எதுக்கு, இட்ஸ் அ பெஸ்ட் யூட்ரைன் டோனர், மெனரேஜியை கம்மி பண்ணும், கர்ப்பப்பைக்கு நல்ல சத்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி வாழைப்பூக்கு உண்டு. தண்ணி ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிச்சுக்கோங்க. அதே மாதிரி பாருங்க, நாங்கள் எல்லோ டீன்னு ஒரு சஜஸ்ட் பண்ணுவோம். எல்லோ டீ ஏறக்குறைய 30 எல்லோ டீ நாங்கள் வந்து சஜஸ்ட் பண்ணுவோங்க. இந்த கர்ப்பப்பை தசைநார் கட்டிக்கு நாங்கள் சஜஸ்ட் பண்ணுற எல்லோ டீ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு 100 கிராம் சாதா ரசத்துக்கு போடுற சீரகம் எடுத்துக்கணுங்க. பட்டை, சுருள் பட்டை, சன்ன லவங்க பட்டை அப்படி நீங்கள் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்களன்னா கொடுப்பாங்க. அதை வந்து சிலோன் பட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டிஃப்ரென்ஸ் என்னன்னாங்க, சாதா பட்டைக்கும் இதுக்கும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், பட்டுன்னு உடஞ்சிடும். இது ஒரு 100 கிராம் எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு 2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு கலந்து வச்சுக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு, மிக்சியில் போடும்போது சூடாக இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் ஆற வச்சுட்டு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டுட்டு வெளியிலே வச்சுடுங்க. ஒரு நாளைக்கு 3 முறை ஆஃப்டர் ஃபுட் 1 டீஸ்பூன் பவுடர் எடுத்து 1 கிளாஸ் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு, அது 3/4 கிளாஸ் ஆன பின்னாடி அதில் நம்ம வடிகட்டி 1 சிட்டிக்கு உப்பு போட்டு, இல்லை உங்களுக்கு ஹனி வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் பெஸ்ட் என்னன்னா 1 சிட்டிக்கு உப்பு போட்டுக்கோங்க, இல்லை வெறுமனே குடிச்சுக்கோங்க. அதை வடிகட்டி சூடாக குடிக்கணும். இந்த எல்லோ டீ என்ன பண்ணுது, இதில் பட்டையில் யூஜினால் இருக்குங்க. இட்ஸ் த பெஸ்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி. அளவுக்கு அதிகமான கொழுப்பை குறைக்கும், முக்கியமாக கர்ப்பப்பை சுற்றி இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கும். அதே மாதிரி கர்ப்பப்பைக்கு நிறைய சத்து கொடுக்கக்கூடியது. மஞ்சள், இது வந்து பாருங்க ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி. மஞ்சள்ல இருக்க குர்குமினுக்கு 1 லட்சம் நல்லது இருக்கு, அதாவது குட் பெனிஃபிட்ஸ் இருக்கு, ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. அதை நம்ம தனி பதிவாகவே பார்க்கலாம். அதே மாதிரி சீரகம் நம்மளுக்கு இன்டைஜஷனை வந்து கம்மி பண்ணும். சரியாமை அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாலே நம்ம உடம்பு வந்து பாருங்க பாதி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எல்லோ டீ அளவுக்கு அதிகமாக நீங்கள் ஒபீஸ் இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த ஒபீஸை குறைக்கும். இந்த எல்லோ டீனோட பெனிஃபிட்ஸே நான் உங்களுக்கு ஒரு தனி பதிவாக கொடுக்குறேங்க. ஸோ இதுக்கு இந்த யூட்ரைன் பெத்தாலஜிக்கு இந்த எல்லோ டீ வந்து பாருங்க சூப்பர் டூப்பர் ஆக்ட் பண்ணும். அப்போ நம்ம செய்ய வேண்டியது, ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி, காலையில் வெந்தயம், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாழைப்பூ ஜூஸு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 முறை எல்லோ டீ, ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறது 1:1 டயட். இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே ஃபைப்ராய்டினோட காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியே வந்துட முடியுங்க. அகெயின் ஃபைப்ராய்டினோட சைஸை பொறுத்து நீங்கள் வந்து ஒரு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு ஃபைப்ராய்டு தானா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, ஏன்னா ஃபைப்ராய்டாக இருக்கலாம், இந்த மாதிரி பெயின் வருது அப்படின்போது ஃபைப்ராய்டு இருக்கலாம், அடினோமயோசிஸ் இருக்கலாம், பல்கி ஊட்ரஸ் இருக்கலாம், எண்டோமெட்ரியோசிஸ் இருக்கலாம். இது ஃபைப்ராய்டு இருந்தாலும் சரி, எண்டோமெட்ரியோசிஸ் இருந்தாலும் சரி, அடினோமயோசிஸ் இருந்தாலும் சரி, இந்த டயட் உங்களுக்கு 100% ஹெல்ப் பண்ணுங்க. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.